ஸ்டார்ட் பண்ணு. நண்பர்களுக்கு வணக்கம். ஹோண்டா ஆக்டிவா 5G மாடல். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ஜின் ஆயில் குறையுது. ஆயில் வந்து என்ஜினில் பிஸ்டனில் ஃபயர் ஆகி என்ஜின் ஆயில் குறைய ஆரம்பிச்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக ஸ்மோக்கு. ஸ்பீடாமீட்டர் ஓடலை. அது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு போல். ஸ்பீடாமீட்டர் ஸ்டக் ஆகி 70 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் வாக்கில் நிற்கிது, அப்படியே ஓடலை. ஸோ அதனால் இவர் இன்ஜின் ஆயில் மாற்றுற இன்ஜின் ஆயில் எந்த கிலோமீட்டரில் மாற்றணும் அப்படின்றது தெரியாமல் தொடர்ந்து ஓட்டி என்ஜினை சீஸ் பண்ணிட்டார். ஸோ அதனால் என்ஜின் ஆயில் சாப்பிட்ற ப்ராப்ளம் வந்துச்சு. என்ஜின் ஆயில் வந்து பிஸ்டனில் ஃபயர் ஆகுது, என்ஜின் ஆயில் குறையுது. ஸோ அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. என்ஜின் கழட்டி ஆஃப் இன்ஜின் வேலை பார்க்க போகிறோம். அது எப்படி பார்க்குறதுன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். நன்றி. என்ஜினை இப்போது வண்டியிலேருந்து தனியாக கழட்டி எடுத்தாச்சு. சைலன்சரை என்ஜின்லேருந்து பிரித்து எடுத்துட்டோம். மேலே வரக்கூடிய கவரை கழட்டி எடுத்தாச்சு. ஃபேன் கவரு மற்ற இதர கவரை கழட்டி எடுத்தாச்சு. அப்புறம் ரேக்கர் கவரும் கழட்டி எடுத்தாச்சு. அண்ட் பிறகு பார்த்திங்கன்னா கேம் வீல் எடுக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஹெட்டு, இது வெள்ளையாக இருக்கிறது ஹெட்டு. இன்னொரு பக்கம் உள்ள இரும்பில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து போரு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஹெட்டு போரு. ஹாஃப் அசம்பிளி, அதாவது ஆஃப் இன்ஜின்ன்றது அதுதான். இப்போ கேம் வீல் எடுத்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ ஹெட்டு நெட்டை கழட்டிக்கலாம். 4 நெட்டு 4 வாஷர் வரும். கழட்டி எடுத்துகிட்டு ஹெட்டை வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துகிட்டு அதன் பிறகு பார்த்திங்களா 2 வால்லுமே போயிடுச்சு. இதில் இன்டேக் எட்ஜஸ் ரெண்டுமே போயிடுச்சு. இதில் பார்த்திங்க, கவனமாக பாருங்கள், தெரியும் உள்ள இருக்க ஆயில பிஸ்டன் எப்படி வெளியே தள்ளிட்டு வருது பாருங்கள். இதுதான் ப்ராப்ளமே. இதனால தான் இன்ஜினில் இருக்க ஆயில் ஹெட்டுக்கு வந்து ஃபயர் ஆகி ஆயில் குறையிற ப்ராப்ளம். என்ஜின் சீஸாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். பிஸ்டன் ஃபுல்லாக சீஸ் ஆகிடுச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். என்ஜினோட சாமான்லாம் கழட்டி வச்சுட்டு இப்போ என்ஜினில் ஒரு முக்கியமான வேலை இது. இதில் கெஜன் பின் வருதுங்களா, பிஸ்டனோட கெஜன் பின் வந்து கனெக்டிங் ராடில் சீஸ் ஆகி ஜாம் ஆகிடுச்சு. அதை வந்து வாட்டர் மாதிரி போட்டு லேப் பண்ணி எடுக்கிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு கெஜன் பின்னை ஃப்ரீயாக இருக்க மாதிரி போட்டு செக் பண்ணிக்கிறோம். ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு கரெக்டாக வைக்கிற மாதிரி லேப் பண்ணி எமரி போட்டு நைஸ் வாட்டர் எமரியில் லேப் பண்ணி எடுத்துகிட்டு கெஜன் பின்னை கரெக்டாக போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா போர் வந்து ரீபோர் ஆகி வந்துடுச்சு. பக்காவாக இருக்குது. ஃபினிஷிங்லாம் பிரமாதமாக இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும். பிஸ்டன், பழைய பிஸ்டன் புது பிஸ்டன் ரெண்டுமே இருக்குது. பழசு பார்த்திங்கன்னா மோசமான நிலைமையில் சீஸாக இருக்குது. கெஜன் பின் அதை விட மோசமாக சீஸாக இருக்குது. இதனோட பாதிப்பு தான் கனெக்டிங் ராடில் மோசமான நிலைமையில் சீஸ் ஆகி அதை லேப் பண்ணி எடுத்தோம். அடுத்து ரிங்ஸு, பிஸ்டனில் ரிங்ஸு செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து ஒரு ஸ்டீல் ரிங்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்டின் ரிங்ஸ் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஆயில் ரிங்ஸ் வரும். ஆயில் ரிங்ஸில் ஒரு வலை ரிங்ஸு, அதுக்கு மேலே ஒரு 2 மெலிஸ் ரிங்ஸ் வரும். 3 சேர்ந்து ஒரே ரிங்ஸாக இருக்கும். அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 1 2 3 மாதிரி இருக்கும். ஆனால் 5 ரிங்ஸ் உள்ளார. அது மொத்தம் 3 வரும். ஒரே இதில் 3 வரும் ஆயில் ரிங்ஸு. இன்னொன்றுல 2 ரிங்ஸ் மேலே டாப் ரிங்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு கேஸ்டின் ரிங்ஸ் ஒன்று. அது மாட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போரை பிஸ்டனோட இணைச்சிக்கலாம். கனெக்டரில் மாட்டிட்டு கேஸ் கட் போட்டு போரை அழகாக உட்கார வச்சுக்கலாம். உட்கார வச்ச பிறகு ஹெட் கேஸ்கட்டை மாட்டிக்க வேண்டியது தான். சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு ஹெட் கேஸ்கட்டை அழகாக போட்டு செட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹெட்டு பற்ற வேலை பார்த்து வந்துடுச்சு. வால்வு சீலு கைடு எல்லாம் மாற்றியாச்சு. பக்காவாக இருக்குது. இப்போ ஹெட்டில் வேலை எல்லாம் க்ளீனாக இருக்குது. அடுத்தது டைமிங் செயினு, 194 ரூபா ஒரிஜினல் ஹோண்டாவோடது டைமிங் செயினு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டைமிங் பேடு 2 பேடு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரேக்கர் கப்புக்கு வர போல்டும் ஆயில் சீலும். அதுக்கடுத்து ரேக்கர் கப்போட ஓரின் பீடிங். இது பார்த்திங்கன்னா கேம்ப் ஷாஃப்ட்டு நல்லா வாஷ் பண்ணி ஆயில் போட்டு வச்சுருக்கோம். இது வந்து இன்டெக் ரேக்ராமு. அடுத்தது எட்ஜஸ் ரேக்ராமு. டைமிங் செயின் கவர்லேருந்து பிரித்து என்ஜினுக்குள்ளே மாட்டிட்டு ஹெட்டை மாட்டிக்க வேண்டியது தான். ஹெட்டை மாட்டிட்டு ஹெட்டை டைட் பண்ணிக்கலாம். ஆமாம், ஹெட்டை பக்காவாக 4 வாஷர் 4 நெட்டு போட்டு பக்காவாக டைட் பண்ணிவிட்டு அண்ட் பிறகு டைமிங் செயினை அழுத்தி பிடிக்கக்கூடிய டென்ஷனரை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபியூலர் கேஜில் டேப்பட்டை செக் பண்ணிக்கலாம். 006 அல்லது 007 தாராளமாக வைக்கலாம். ரேக்கர் கப்புக்கு 3 பாயிண்ட் பேஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரேக்கர் கப்பை மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஏர் ஃபில்டர் மாட்டிக்கலாம். என்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஐட்லிங் ஆடுது.
ஏர் ஃபில்டர் மாட்டிட்டு புது ஏர் ஃபில்டர் மாட்டிட்டு இன்ஜினை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா டோட்டலாக ஒர்க்கு ஓவர் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடாக பக்காவாக இருக்குது. இப்போது என்ஜினில் புகை அடிக்கலை, ஆயில் சாப்பிடலை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.